இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணுமா? இப்பவே கம்ப்யூட்டர் மவுஸை எடுக்கிறேன். வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்டரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Epson 2140 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர், வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்டரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Epson M2140 இந்த பிரிண்டரை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ செட்டப் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரு என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பிரிண்டரில் இருக்கிற செட்டப் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். அதாவது இந்த பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டரில் வந்து டூப்ளெக்ஸ் பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஒரே பேப்பரை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம எடுக்க வேண்டிய மேட்டரை வந்து ஒரே பேப்பரில் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அதே மாதிரி இது வந்து இன்டேங்க் மாடல், கலர் பிரிண்டர் கிடையாது, வெறும் பிளாக் மட்டும் வரக்கூடிய ஒரு இன்டேங்க் பிரிண்டர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசர் பிரிண்டருக்கு ஈக்குவலான ஒரு மாடல் தான் இந்த Epson M2140 மாடல். இதில் வந்து வைஃபை கிடையாது, பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, டூப்ளெக்ஸ், நெட்வொர்க் கூட கிடையாது, சிங்கிள் மட்டும்தான். ஸோ இந்த பிரிண்டரில் வந்து இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ட்ரேவும் பின்னாடி பக்கம் ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்க் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கலர் மட்டும் ஊற்ற முடியும், பிளாக் கலர் மட்டும். அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு இங்க் சார்ஜிங் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து வைஃபை பிரிண்டர் கிடையாது, பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, டூப்ளெக்ஸோட வர பிரிண்டர். அதே மாதிரி கலரும் கிடையாது, பிளாக் மட்டும்தான் வரும். இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 பைசா வரைக்கும் நம்ம ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் வெளியில் வந்துச்சுன்னா 12 பைசா வரைக்கும் நம்ம இதில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஆட்டோ டூப்ளெக்ஸும் இருக்குது. இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வாரண்டி டைமில் சொல்கிறாங்க. இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இதை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பிரிண்டர் வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம லீகல் ஷீட் வரைக்கும் நம்ம பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கேனரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட் தான் வரும், ஏடிஎஃப் வராது. அதனால் நம்ம A4 அளவில் ஸ்கேன் பண்ணிவிட்டு A4 அளவில் ஜெராக்ஸ் தான் எடுக்க முடியும். லீகலில் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் லீகலில் இதை ஜெராக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதோட டெக்னாலஜி என்னென்னு பார்த்திங்கன்னா Epson ஹீட் ஃப்ரீ டெக்னாலஜியில் இதை வச்சுருக்காங்க. நாசில் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 400x2 நாசில் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200x2400 dpi வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அது போக இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சின்னதாக ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது மூலிமா நம்ம பட்டன்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணி தேவையான இதை மாற்றிக்கலாம். அதிலே வந்து காப்பி பண்ணக்கூடியது, ஸ்கேன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸோட இதுவும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஏதாவது இங்கு ஃப்ளோ வரல, இங்கு சரியாக வரலைன்னா நம்ம அதிலே நாசில் செக் கூட கொடுத்து நம்ம அந்த பிரிண்டர்லேருந்து எடுத்துக்கலாம். சிஸ்டத்தில் போய் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம நாசில் செக்கு, மெயின்டெனன்ஸு, இங்க் லெவல் பார்த்துக்கிறது எல்லாமே நம்ம இது மூலியமாகவே நம்ம பார்த்துக்கலாம். இதோட பிரிண்ட் ஸ்பீடு நார்மலாக வந்து அப் டு 39 ppm வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி காப்பியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 17 IPM வரைக்கும் நம்ம இதில் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட ஸ்கேனிங் ஆப்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200x2400 dpi வரைக்கும் இதில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஹேண்ட்லிங்கில் வந்து 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்று, அதாவது ஃப்ரண்ட்டில் கீழேயும் பேக்கில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம பேப்பரை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எல்சிடி ஸ்க்ரீன் வந்து 1.44 எல்சிடி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாவோட ஓஎஸுக்கும் சப்போர்ட் ஆகும், விண்டோஸ் XP விஸ்டா எல்லா இதுக்கும் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 240 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கரண்ட் போச்சுன்னா யூபிஎஸ்சில் வச்சுருக்கீங்களா அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அதாவது சின்ன யூபிஎஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், வீட்டு யூபிஎஸ்சில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். லேசர் பிரிண்டருக்கு ஈக்குவலான ஒரு இங்க் டேங்க் மாடலு. அதே மாதிரி இதில் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இங்க் மட்டும்தான் ஊற்ற முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக பிளாக் இங்க் பாட்டில் வரதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 பேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஹை கெப்பாசிட்டி பிளாக் இங்க் பாட்டில் நீங்கள் வாங்கி ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து 6000 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து இங்க்கெலாம் ரீஃபில் பண்ணிடுங்க. அதாவது அந்த கேட்ரேஜில் ரைட் சைடில் இருக்கிறதில் வந்து இங்க் ஃபில்அப் பண்ணிவிட்டு
நீங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணிங்கனாவே அதிலேயே வந்து கொடுத்தீங்கன்னாவே அடுத்து என்னென்னங்கிறது கேட்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜெல்லாம் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கு சார்ஜிங் ஆகும். இங்கு சார்ஜிங் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு வந்து 10 செகண்ட் இல்லை 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இங்கு சார்ஜிங் ஆகிடும். இங்கு சார்ஜிங் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து நிற்கும். நின்னதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் பிரிண்டர் வந்து சார்ஜிங் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜெராக்ஸ் கடை, ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆடிட் ஆஃபீஸ், ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிளாக் மட்டும் எடுக்கக்கூடிய இவங்களுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி இதுக்கு ப்ரீவியஸாக முன்னாடி M200ன்னு ஒரு மாடல் வந்துருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதோட அப்டேட் வெர்ஷனாக தான் இதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் M200ல் வந்து டூப்ளஸ் கிடையாது. இதில் வந்து டியூப்ளஸ் இருக்கிறதுனால ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து பிளாக்கில் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற ஜெராக்ஸ் கடைக்காரனுக்கு இந்த பிரிண்டர் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா லேசருக்கு ஈக்குவலான ஸ்பீடாக இருக்கிறதுனால தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு 6000 பேஜும் அதே மாதிரி ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பைசா தான் உங்களுக்கு காஸ்ட் வருது. ஸோ இந்த பிரிண்டர் வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிரிண்டர் வேணுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய கஸ்டமர் ஒருத்தருக்கு நான் கொடுத்துருந்தது. அங்கேருந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.